ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோசினா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோலி பண்டிகையை பற்றிய தமிழ் கட்டுரை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைப்பு: ஹோலி பண்டிகை பற்றி தமிழ் கட்டுரை. ஹோலி பண்டிகை என்பது இந்தியாவில் மிகவும் பிரபலமான மற்றும் மகிழ்ச்சியான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது பிராமணர்களின் பண்டிகையாக துவக்கி தற்போது ஒவ்வொரு சமூகத்தையும் இணைக்கும் ஒரு விழாவாக மாறியுள்ளது. இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வட இந்தியாவிலும் ஹோலி விழா மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்த விழா வண்ணப்பொடி சிதறல், மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் எனவும் பிரபலமாக உள்ளது. ஹோலியின் ஆரம்பம் மற்றும் சிறப்பம்சங்கள். ஹோலியின் பின்னணியில் ஒரு முக்கியமான புராண கதையும் உள்ளது. இந்த பண்டிகை ஹிரண்யகசிபு என்னும் அசுரரின் மகனான புலிக்கினின் வருகைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏற்பட்டது. புலிக்கினி தேவனுக்கு ஆதாரமாக இருந்தாள். அவள் பரிசுத்தியான ஒரு பெண். அவளுடைய வாழ்க்கை முடியும் முதல் புதிய புனிதமான ஆக்கங்களை வலம் வருகின்றது. இது வழக்கம் குறித்ததாகவும் நாடகத்திற்கு உள்ளதாகவும் பரிசுக்குரிய குறிப்பு உள்ளது. ஹோலி பண்டிகையின் முக்கிய அம்சங்கள்: வண்ண பொடியுடன் கொண்டாட்டம். ஹோலியின் முக்கிய அம்சமாக எவ்வளவு தளங்களில் நிறமுள்ள பொடியை ஒருவருக்கொருவர் போட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வண்ணப்பொடி பசுமை, அமைதி மற்றும் சமாதானத்தின் சின்னமாக உள்ளது. குடும்ப உறவுகள் மற்றும் நட்பு. இந்த நாள் அனைத்து உறவுகளும் மற்றும் நண்பர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் நாள் ஆகும். முந்தைய கமரி என்ற பொருளில் அன்றாடம் பறந்தவையாக இருக்கிறது. ஆன்மீகத்தை ஊக்குவிக்கும் நாள். ஹோலி விழா ஆன்மீக பார்வையில் வாழ்க்கை மற்றும் இறை வழிகாட்டுதலுக்கான ஒரே வழிமுறை பார்க்கின்றது. திறமையான வழிமுறைகள். ஹோலி பண்டிகை வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் மட்டும் அல்லாமல் அமைதி, உணர்வு, சமாதானம் மற்றும் எளிமையை குறித்த நோக்கிலும் வழங்குகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.